பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அவிநாசி தொகுதியின் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த தேர்தல் உண்மையாக ஒரு வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. 70 ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணை தமிழர்களை ஏமாற்றி பிழைத்த கூட்டத்திற்கும் இந்த மண்ணின் நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், மண் வளம் என அனைத்து வளங்களையும் கொள்ளையடித்து கொளுத்த திராவிட திருட்டு கூட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான ஒரு போராக தான் இந்த தேர்தல் நடக்க போகுது. 2011 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி. அதுக்கு முன்னாடி திமுக சரியில்லைன்னு அதிமுகவை 10 ஆண்டு கால ஆட்சியில் அமர வச்சோம். நம்ம 21 நம்ம என்ன செய்கிறோம்? மீண்டும் அவங்க சரியில்லை அப்படின்னு ஆட்சியை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சியிலேருந்து ஓட விட்ட திமுகவையே கொண்டு வந்து வச்சோம். அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து 21 ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி முடிய போகுது. தமிழர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டு காலத்தில் ஒன்றும் இல்லை, ஜீரோ. மீண்டும் இப்போ தேர்தல் வந்துருச்சு, வாக்கு கேட்டு வரணுமே. அதுக்காக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற லஞ்சம் தான் ஒரு ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபா இன்னையிலேருந்து கொடுக்க தொடங்கியிருக்காங்க மக்களுக்கு லஞ்சம். எப்படியாவது ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சுருங்க, 3000 வச்சுக்கோங்க ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் 2,19,792 அட்டைகள் இருக்குது. குடும்ப அட்டைகளுக்கு ஒரு அட்டைக்கு 3000 ரூபா கணக்கு போடுங்க. 6,800 கோடி இந்த பொங்கல் பரிசு மட்டும், வெறும் பணம் மட்டும், அது போக அரிசி பருப்பு இந்த செலவு விட்டுருங்க. இந்த பணத்துக்கு மட்டும் 6,800 கோடி தமிழ்நாடு அரசு கடன் தான் வாங்குது. ஏன்னா கஜானால ஒன்றும் இல்லை, மைனஸில் போயிட்டுருக்கு. அப்போது ஏற்கனவே நாடு விடுதலை அடைந்து இங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்ததிலிருந்து 21 இவங்க ஆட்சி அமரும் போது வரை தமிழ்நாட்டோட கடன் 5 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன், அதாவது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட தமிழ்நாட்டோட அரசின் கடன் 9.5 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இத்தனை ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி தான். இந்த 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி கொளுத்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. அப்போ ஒரு நிர்வாக திறமையற்ற, மக்கள் நலன் சார்ந்த தொழிற்சாலைகளோ வருமானத்திற்கு வழிவகுக்கக்கூடிய எந்த திட்டமும் இவங்க கையில் இல்லை. ஏன் இல்லை? தெரியாது எங்களுக்கு. ஆட்சி நடத்த தெரியாது, நிர்வகிக்க தெரியாது, மக்கள் நலன்னா என்னன்னு தெரியாது, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்னா என்னன்னே தெரியாது. வெறும் டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே வைத்து இந்த கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கு. 23, 24 வருடங்களுக்கான டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி. அது முந்தைய ஆண்டை விட 2,489 கோடி அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. கடந்த தீபாவளிக்கு மட்டும் 3 நாளைக்கு குடிச்சு தீர்த்ததை 790 கோடி ஒரே 3 நாளில். அப்படி டார்கெட் வச்சு இந்த அரசு மக்களை குடிகாரர்களாக்கி தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களின் தாலிகளை அறுத்து அதில் அரசாங்கம் நடத்திட்டு அந்த 3000 ரூபாயை நம்மளுக்கு கொடுத்து லஞ்சமாக வாக்கு செலுத்த வைக்கிது. அப்போ நம்ம மீண்டும் இவர்களைத்தான் ஆட்சியில் உட்கார வைக்க போகிறோமா? அதை சிந்திக்கணும்ல. நம்ம மீண்டும் மீண்டும் இந்த திமுகவை விட்ட அதிமுக, அதிமுகவை விட்ட திமுகங்கிற ஸ்டீரியோ டைப்பை இந்த தேர்தலில் நாம் மாற்றி எழுதியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்ன சொல்லுவாங்க, நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? அதிமுக 5 லட்சம் கோடி கடனை விட்டு போட்டு போயிருச்சுங்க, அதையெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கடன் இல்லாத தமிழ்நாடுன்னு ஒரு பேரை வாங்கி தருவோம், மக்களை எல்லாம் அப்படி வாழ வைப்போம், இப்படி வாழ வைப்போம்ட்டு இப்போ இத்தனை கடன், கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி நேரடி கடன்.
அதுபோக 6 லட்சம் கோடி இந்த மின்சாரத்துறைக்கு கட்ட வேண்டிய கடன் இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 6 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன்ல மூழ்கிட்டு இருக்கிற ஒரு அரசுக்கு இந்த பொங்கல் பரிசு தரணுமா? பொங்கல் பரிசை பார்த்துக்கங்க, நுணுக்கமா இவங்களை கவனிங்க. 21 வென்று வராங்கல்ல, அப்ப வாக்குறுதி கொடுத்தோமா? அப்ப மக்களை ஏமாத்துறதுக்கு 21 2500 ரூபா ஒரு குடும்ப அட்டை கொடுத்தாங்க. 22, 23, 24 ஒண்ணுமில்ல, வெறும் பொங்கல் வைக்கிற பொருள்கள் மட்டும்தான். இப்போ அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்கிறதுக்காக முதல் வருடமும் கடைசி வருடமும் மக்களுக்கு துட்டை காமிச்சு வாக்கு பிச்சை எடுக்குது இந்த திமுக அரசு. இப்போ இதையெல்லாம் மாற்றணும். இந்த மாதிரியான இது அரசியல் கட்சிகள் மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பதன் மூலம் எப்படி ஒரு கம்பெனிக்காரன் ஒரு 100 கோடி 200 கோடி முதலீடு செய்து அதில் லாபம் ஈட்ட நினைப்பானோ அதையே தான் இந்த அரசியல் கட்சிகள் இலவசங்கள் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு கொடுக்குற 1000 500 இந்த மாதிரி கொடுக்குற 3000 2500 நம்ம மீது இவர்கள் செலுத்துகின்ற முதலீடு. இதுல வெற்றி பெற்று வந்தா கல்குவாரி மணல் திருட்டு மலைகளை வெட்டி கடத்துறதுன்னு இவன் கோடி கணக்குல 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருவான். நம்ம திருவோடு எடுத்துட்டு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். ஆனா இதையெல்லாம் இந்த இவர்கள் நுணுக்கமா நம்ம சிந்திக்கணும். ஒரு அரசு மாறுது, அடுத்த அரசை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் ஒரு தொகுதியில வாக்கு செலுத்துறோம்னா வேட்பாளர்களோட தகுதிகளை நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும். அதே போல அரசியல் கட்சிகளையும் ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும். சும்மா 500 கொடுக்குற 1000 கொடுக்குறோன்னா தலையை விட்டுட்டு அப்புறம் 5 வருஷத்துக்கு அல்லாட வேண்டியதுதான். இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். திமுக எதுக்கெடுத்தாலும் நாங்கள் 100 ஆண்டு காலமாக பெரியார் எனும் பிம்பத்தை கட்டி வைத்து என்ன பெரியார் தான் அதை பண்ணாரு, பெரியார் தான் இதை பண்ணாருன்னு சொல்லி 100 ஆண்டு காலமாக. இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு காட்சி, அரசன் இப்படி டொங்க அரசனா இருப்பான், ஆனால் உட்காந்துட்டு இருப்பான். வரையும் போது பார்த்தா அப்படியே வீரனா வரைவாங்க. என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க 100 ஆண்டுகளுக்கு பிறகு வர முட்டாளுகளுக்கு இவன் டொங்க அரசனா வீரமான அரசனான்னு தெரிய போதா, வரைஞ்சோடுங்க வரையறதானே அப்படிங்கிற மாதிரி அடிச்சுடு பெரியார் தான் அதை புடுங்கினாரு, பெரியார் தான் இதை நட்டாருன்னு அடிச்சுடு. 100 வருஷம் தமிழர்களை ஏமாற்றி பிழைச்சிருந்த கூட்டம் ஒரே ஒருவர் இந்த மண்ணின் மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் எடுத்தாரு பெரியார கையில. தோண்டி 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 இவர் பெரியார் அல்ல மிகவும் கேடுகட்ட சிறியார்னு நிரூபிச்சிட்டு இருக்காரு. இப்போ பெரியார் என்றாலே எங்களுக்கு நினைவுக்கு வருது சமூக நீதியும் பெண் விடுதலையும் தான் அப்படின்பா. ஆனா உண்மையாலுமே தனது காலம் முழுவதும் சமூக நீதிக்காக போராடி ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக போராடிய நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தந்தை, சமூக விடுதலையின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அயோத்திதாச பண்டிதரோட வரலாற்றையும் அவரோட பெருமைகளையும் இந்த பெரியாரை வச்சு மூடினான். அதே போல தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்காக போராடிய நமது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1930 1931 2 முதல் வட்டமேசை மாநாடு 2ஆம் வட்டமேசை மாநாடுக்கு லண்டன் போறாங்க. அம்பேத்கர் கூட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக ரொம்ப நெருக்கமா அவர் பணி செஞ்சுட்டு லண்டன்ல போறாரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு. அங்க போய் என்ன பண்றாருன்னா அரசர் 5ஆம் ஜார்ஜ் அவர்கள் வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்துட்டு வர்றாரு. அப்படி கை கொடுத்துட்டு வரும்போது ஐயா நம்ம தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் கை குலுக்க மறுக்கிறார். அப்போ அங்க ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான சூழ்நிலை வருது. என்ன எல்லாரும் கை கொடுக்கும்போது இவர் கை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை பற்றி விசாரிக்கும் போது அவர் சொல்கிறார், இந்தியாவில் தீண்டாமை இப்படித்தான் இருக்கிறது என்று அந்த மன்னருக்கு உணர்த்தவே நான் அவர்கிட்ட கை கொடுக்கல. இந்தியாவில் தீண்டாமை இப்படி இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கை கொடுக்கறதை கூட இவர்கள் விரும்பவில்லை, தண்ணி கொடுக்கறதில்ல, வீட்டுக்குள்ள விடுறதில்ல, அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அப்படி செய்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவர் தமிழர்களின் பெரியாரா? அப்படி இல்லாம வர போறவங்கிட்ட எல்லாம் உன் ஜாதி என்னன்னு சொல்லி ஒரு துண்டு சீட்ல எழுதி வச்சு வாங்க நாக்கிரே, வாங்க உடையாரே, வாங்க முதலியாரேன்னு பேசின இந்த ஈவே ராமசாமி பெரியாரா? இப்ப இந்த மாதிரி இவர்களுடைய ஒரு கட்டமைப்பை நம்ம உடைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பெரியார் பெண் விடுதலைக்கு என்ன பேசினாரு, என்ன பண்ணினாரு? பெண் விடுதலைன்னா முதல் என்னன்னு தெரியுமா? பெரியாரின் பெண் விடுதலை கர்ப்பப்பைகளிலும் தாலி
நடப்பதிலும் இருந்தது. ஆனால் தமிழர்களின் பெண் விடுதலை வேலுநாச்சியாராக வாளேந்தி போரிட்டது. வேலுநாச்சியாரின் படையில் இருந்த பெண்கள் எல்லாம் போரிட்டார்கள். இதுதான் தமிழ் பெண்களின் விடுதலை. இவர் கர்ப்பப்பை அறுத்து போட்டு தாலி அறுத்து போட்டுருன்னா உன் ரோட்ல எத்தனை பேத்துக்கு கர்ப்பப்பை அறுத்து போட்டாங்க, தாலி அறுத்த? அப்போ உங்க வீட்டுல எல்லாமே நல்லா இருக்கணும். இந்த மக்கள் மீது இதை திணித்து ஒரு போலியான பெரியார் பிம்பத்தை கட்டி வச்சிருந்தாங்க. சொந்த மனைவி ஒரு கோயிலுக்கு போகும்போது இவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அப்ப என்னங்கிறாரு, தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த பொம்பளைய ஒரு அவகிட்ட கூப்பிட்டு பாரு, அவ வருவாளான்னு அப்படின்னு சொல்லி கட்டிய மனைவியை வேசியாக சித்தரித்தவர் தானே இந்த பெரியார். இதா பெண் விடுதலை? அதனால இந்த பிம்பத்தை எல்லாம் உடைச்சாச்சு. அண்ணன் மயிலாடுதுறையில 3ஆம் தேதி கூட்டம் பேசினாங்க. தமிழ் தேசிய பெரியார்கள் சொல்லி தமிழினத்தில் பாடுபட்டவர்கள் எல்லாம் வரிசையா சொன்னாங்க. அதுல அடுத்த நாள் தீக்காக்காரங்க இவர் ஒருவர் மட்டும்தான் பெரியார், மற்றவங்களாம் பெரியார் இல்லைங்கிற அடிப்படையில் அதே இடத்துல கூட்டம் போடுறாங்க 4ஆம் தேதி. அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, திராவிட பன்றிகள் நாங்க. கருணாநிதி அவர்களை திருவாரூர் திருடன்னு சொன்னாங்க. சில நாய்கள் தூரத்திலிருந்து நம்மை பார்த்து குறைக்கிறதுனால குறிப்பிட்டு பேசினாங்க. அடுத்த நாள் அதுல 4ஆம் தேதி தீகா கூட்டத்தில் பேசுற சுபவி அவர்கள், சீமான் எங்களை பார்த்து திராவிட பன்றி என்று சொல்லலாமா? நாங்கள் உயிரையே வைத்திருக்கிற கருணாநிதியை பார்த்து திருவாரூர் திருடன் என்று சொல்லலாமா? இதுதான் நாகரிகமா? கைதற்ற தம்பி தங்கைகள் இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? இதுதான் உங்கள் டீசன்ட் விமர்சனமா? அப்படின்னு கதறி இருக்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம்? நீ டீசன்ட் விமர்சனம் பேசுறீல்ல? உங்க தீகாவை சேர்ந்தவர்கள் சென்ற வாரம் ஒரு கருத்தரங்கு என்று போட்டு கருத்தை பேசாமல் கண்ட கண்ட கர்மாந்திரத்தை பேசினானுங்களா இல்லையா? எங்கள் அண்ணனை பற்றியும் என்னுடைய நாம் தமிழர் கட்சியில உணர்வுடன் பணியாற்றி வேலை செஞ்சு தமிழின விடுதலைக்காக நிற்கிற என்னோட அண்ணன் தம்பிகளை எவ்வளவு கேவலமாக பேசினான். அதையெல்லாம் நீங்க கண்டிச்சீங்களா? அதையெல்லாம் கண்டிக்க வக்கற்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு கூட காலையில ஒரு குரல் பதிவை போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அழுகிறாரு, நான் ட்விட்டரில் பெரியாரை பற்றி ஒரு பதிவிட்டேன், அதற்கு குறிப்பிட்டு வேலை இல்லாமல் இதையெல்லாம் கணக்கு எடுத்திருக்காரு பாருங்க. 157 பேர் 156 பேர் அதுல பின்னூட்டம் இட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தன் தாண்டா எனக்கு ஆதரவா பேசுறான், மற்றவன் பூரா என்னைய கழுவி கழுவி ஊத்துறான், நீங்கெல்லாம் அதை கேட்க வரமாட்டீங்களான்னு ஒரு பொது வெளியில பேசுற அளவுக்கு இவங்களை தரவட்ட வச்சுட்டோம் நம்ம. தீகா முடிஞ்சுங்க. தீகா ஒரு திமுக கூட ஒரு அட்ஜாயிண்ட் இது மாதிரி தான் இருந்தது இயக்கம், அதை முடிச்சாச்சு. இந்த தேர்தலோட திமுகவையும் முடிக்கிறோம். இவர்களை பற்றி மேடைதோறும் முக்கு முக்காக பேசி இவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்த துரோகங்களை எடுத்து பேசி திமுகங்கிற கட்சியை அடுத்து மேலெழும்பாத முடியாத அளவுக்கு இந்த முறை அடிக்கணும் திமுகவை. அவர் 1965 38 மற்றும் 65 மொழிப்போரில் நான் செத்தாலும் பரவாயில்ல என்னுடைய தமிழ் வாழணும்னு சொல்லி தன் மீது என்னை விட்டு தீப்பற்றி இறந்த மொழிப்போர் ஈகியரின் தீயில் குளிர்காய்ந்த ஆட்சியை பிடிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கு இத்தனை நாள் செஞ்சது என்ன? தமிழுக்கும் தமிழர்களுக்குமாக இவர்கள் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்காங்களான்னு சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களின் நாவில் தமிழ் இல்லை, எழுத்து மொழியாக தமிழ் இல்லை, ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக எங்கேயும் தமிழ் இல்லை. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு, நாகரிகம், மெய்யியல் என எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டான். இதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கே ஒரு தலைமுறை ஆயிரும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்றான்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததை தமிழ்நாட்டை தூக்கிட்ட. வெறும் அரசு போக்குவரத்து கழகம். தெருவில் போற நாய் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் இருக்குதா இல்லையா? தெருவில் திடீர் நாய் மாதிரி அப்படியே பேருந்துக்கு போகுது. அரசு போக்குவரத்து கழகம், அரசு அது எந்த அரசு? தமிழ்நாடு அரசா, கேரளா அரசா, கர்நாடக அரசா, ஆந்திர அரசா, பீகார் அரசா? எந்த அரசு? எதுக்கு நீக்கிறீங்க தமிழ்நாட்டை? சரி, நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம். அரசு முதலமைச்சர், அரசு அமைச்சர்கள்
ஏத்துக்குவியா? அப்ப நீ உம்பேருக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் நொட்ட தெரியுதுல்ல. ஆனா எங்கேயுமே அரசு அலுவலகங்கள்ல இப்ப மருத்துவமனை பாருங்க, வெறும் அரசு மருத்துவமனை. ஏன்னா நாதியத்த கூட்டமாச்சா எவன் கேட்பா? இதை தட்டி கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இவர்களை களங்கடிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கின்றால் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேருந்து நிலையங்களையும் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டி நேற்று வரை போராடி கொண்டிருக்கிற வலுவான ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். எங்களை கொண்டு வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசுல உட்கார வைக்காம யார உட்கார வைக்க போறீங்க? நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எல்லாத்தையும் சொல்லிச்சிட்டான். இந்த தடவை மறுபடியும் கையில கொடுத்தோம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான், டோட்டலி க்ளோஸ்டு. அதனால இவர்களை தோற்கடிக்க வேண்டிய, நாம் வென்று ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய சூழ்நிலையில நாம இருக்கோம். இதுதான் இப்படின்னு பார்த்தா சரி, தமிழ்நாடு எடுத்துட்டானா சரி, எல்லா பேருந்து நிலையங்களையும் அவங்க அப்பன் பேர் எழுதி வச்சிருக்கானுங்க. திருச்சியில் புதுசாக கட்டினாங்களே அங்கே கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், அங்கே செலவு வச்சிருக்கிறாங்க பாருங்க, அடிக்கும் தலைக்கும். அடே எங்க அப்பா, தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களுக்கு அரசன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இங்கே போராடிய தீரன் சின்னமலை, இப்படி நமது அப்பத்தா வேலுநாச்சியார்களுக்கு கூட இப்படி சிலை இல்லை. அடிக்கும் தலைக்கு அவங்க அப்பன் சிலையை வச்சிருக்கிறான். அப்போ இது தமிழ்நாடா இல்ல கலைஞர் நாடாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு திடீர்னு அன்னைக்கு பார்த்தா திருப்பூர் வண்டி கோயம்புத்தூர்ல இருந்து வருது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கு. இது என்னடா திடீர்? அப்புறம் அன்னைக்கு மயிலாடுதுறை போகும்போது பார்த்தா தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறைக்கு போறோம். இடையில 2 பேருந்து நிலையங்கள்ல கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், டாக்டர் கருணாநிதி வளைவு அப்படின்னு. ஏன் தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லையா? உனக்கு தமிழர்கள் இங்கே டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குடிக்கிற தமிழர்கள் வேணும், வரி கட்டுறக்கு தமிழர்கள் வேணும். எங்கிருந்து எல்லாத்தையும் புடுங்கி கட்டடத்தை கட்டி உங்க ஒப்பம் பேரை வச்சுக்குவேன். இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா போயிட்டு இருக்கணும் அப்படியே கண்டு, சரி என்னத்தையோ பண்ணிட்டு போறாங்க. இனிமேல் அது நடக்காது ராஜா, நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். அதனால் இந்த தமிழர்களுக்கான ஆட்சியை இங்கே நிறுவனம், அதற்காக தான் நம்ம இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அவனாசி தொகுதியை பொறுத்த மட்டில் ஐயா தனபால் அவர்கள் இங்கே 2021 வெற்றி பெற்று போனவர் தான். நம்ம எட்டியும் கூட பார்க்கலையா, திரும்பியே வரலையே, புடிச்சம்பார் ஓட்ட ஜெயிச்சு சட்டசபைக்கு போனதோடு சரி. தொகுதி பற்றியும் எதுவும் பேசல, தொகுதியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்களும் கால் மேலே கால் போட்டு ஜெயிக்கிறோமப்பா. கொங்கு மண்டலம்னாலே அதிமுக கோட்டை, ஆட்சி அவங்க இருந்தாலும் கொங்கு பெல்ட் எங்களுது அப்படின்னு திமிர் எடுத்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, தொகுதிக்கெல்லாம் வராம. உங்க கோட்டையில இந்த முறை நாங்க போட போற ஓட்டை அடிச்சு நொறுக்க போற இந்த கொங்கு மண்டலமே நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாறுதல் நீ பொறுத்திருந்து பாருங்க. இதே அவனாசி பகுதியில தங்கை ரிதன்யா மரணம், சாதி அடிப்படையிலையோ ஒரு பெண் இறந்து விட்டாருங்கிற சமூக அடிப்படையிலையோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எந்த கட்சிக்காரன் எட்டி பார்க்கல. அதிமுக தானே எங்க எம்எல்ஏ. எடப்பாடி வீட்டுக்கு போறாங்க, எங்களுக்கு நியாயம் வேணுங்க, எங்க புள்ள செத்து போச்சு, வரதட்சணை கொடுமையினால கொண்டு ஓட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஐயா உள்ள இருந்துட்டு சரி சரி பார்க்கலான்னு தாட்டி விட்டார். எல்லா பக்கம் போனாங்க, யாருமே சரி சரின்ட்டாங்க. அதற்காகவும் போராடி தங்கை ரிதன்யாவுக்காக அவனாசி புது பேருந்து நிலையத்துல களத்தில் இறங்கி போராடி அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரே கட்சி போராடிச்சு, மகளிர் பாசறை சார்பில். அதுவும் நாம் தமிழர் கட்சி தான். இந்த மண்ணில் எல்லா போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. மக்களும் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், எந்த போராட்டம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையா? அண்ணன் சீமானவர்களே, தம்பி நீங்க வரணும் வரணும் வரணும், நாம் தமிழர் கட்சி போராடணும் போராடணும் போடணும். போராடுறதுக்கு மட்டுமே நாம் தமிழர் கட்சியாக இருந்தா எப்படி அதிகாரத்துக்கு வராம எப்படி போராட முடியும்? அதனால இந்த முறை நம்ம இவங்களை விட போறதா இல்லை. உங்கள் வலிமை மிகு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா தான் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். நீங்க வாட்டுக்கு கூட்டம் கேட்டு கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு
அவன் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 500 கொடுப்பான். அதை வாங்கிட்டு வாக்கு செலுத்திட்டு போகக்கூடாது. நான் வாழ்நாள் பூரா ரெட்டலை, நான் வாழ்நாள் பூரா உதய சூரியன்னா ஒரு டப்பாவில் போய் விஷத்தை வாங்கிட்டு குடிச்சு போட்டு படுத்துக்கோங்க. தேர்தல் அன்னைக்கு ஓட்டு நீங்கள் அதுக்கு போடுறதே வீணு. அதனால் அவிநாசி தொகுதியிலே தங்கை மேனகா அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் நிறுத்தியிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு கட்சி 2016 உள்ள வரும்போது இந்த கட்சிக்கெல்லாம் போறதுக்கு வேட்பாளர் இருக்குதான்னு கேட்டானுங்க. 1.1 விழுக்காடு எடுத்தோம். 2019 தேர்தல் நாடாளுமன்றம் 40 தொகுதியில் 20 பெண் வேட்பாளர்கள் 20 ஆண் வேட்பாளர்களை நிறுத்தி 4 விழுக்காடு வாக்கு. ஓட்டு காசு இல்லை, பிரியாணி இல்லை, கோட்டர் இல்லை, அந்த வாடையே இல்லை. எங்கள் தம்பி தங்கைகள் வீட்டில் சோறாக்கிட்டு வந்து களத்தில் வச்சு தின்னு ஓட்டு. காலையில் வந்து மதியானம் வரைக்கும் சோறு உண்டு ஓட்டு ஓடு, மறுபடியும் இரவு வரைக்கும் ஓடு. காப்பி டீயும் கூட சொந்த நம்ம வச்சு கொண்டு வரதா, ஏன்னா காசு இல்லை. 2021 117 பெண்கள் 117 ஆண் வேட்பாளர்களை அறிவித்து 7 விழுக்காடு ஓட்டு. இதே மாதிரி தான், காசு இல்லை, ஓடுறோம் காலெல்லாம் பொத்தலாய் ஓடணும். ஏன்னா எப்படி ஏனும் இந்த மக்களின் விடுதலையை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் உட்காரணும்னு சொல்லி ஓடணும். 24 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலேயே வாக்கு காசு இல்லை, கோட்டர் இல்லை, கோழி பிரியாணி இல்லை, இனி எப்படி மக்களை கவர்வதற்கான எதையும் கொடுக்காமல் 8.22 பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்குகளை செலுத்துங்கள் என்று நாங்க கேட்கிறோம்னா, இத்தனை கட்சிகளை ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு ஒப்பீடு செஞ்சு பாருங்க. திமுக, அதிமுக, இப்ப இந்த அணில் கூட்டம், நாம் தமிழர் கட்சி, எந்த கட்சி கிட்ட குவாலிட்டியான அஜெண்டா இருக்கு, எந்த கட்சி கிட்ட தரமான கொள்கைகளும் கோட்பாடும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களும் இருக்குதுன்னு பாருங்க. அந்த கட்சியை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைங்க. மாத்தி 70 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, இந்த 5 ஆண்டு காலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி தங்கை மேனகாவை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அரியணை ஏறும்போது, சீமானாகிய நான் என்று அரியணை ஏறும்போது தங்கை மேனகாவும் எங்களுடைய 117 பெண் வேட்பாளர்களும் சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின் பாடலாம் பாரதி. அதை விட ஒருபடி மேலேறி அந்த சட்டம் இயற்றும் சட்டமன்றத்திற்குள்ள